வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது. தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய அந்த நாள், மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய, வேட்பாளர்கள் வெயிட் பண்ணக்கூடிய அந்த நாள் இன்னும் சரியாக சொல்லப்போனால் 15 நாட்கள் தான் இருக்கிறது. சுட்டெரிக்கும் வெயிலில் கூட சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகளில் அவரவர்கள் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மக்கள் அந்த வேட்பாளர்களை தொகுதிக்குள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தின காட்சி கூட நம்ம ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு அந்த தொகுதிக்கு திரும்பி பார்க்க கூட இல்லை, எங்கள் மக்களுக்கு எதுவும் செய்யலை, ஓட்டு கேட்டு வந்ததோடு சரி, நாங்களும் ஓட்டு போட்டுட்டோம், அவர்களும் வெற்றி பெற்றுட்டாங்க, ஆனால் எங்கள் தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததே இல்லை, நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படின்னு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்களுடைய குமுறல் இதுவாக தான் இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. தேனி தொகுதியும் ராமநாதபுரம் தொகுதியும் யார் வசம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் போட்டியிடுறாரு. அவரை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு திட்டங்களும் பல்வேறு சூழ்ச்சிகளும் அங்கே நடக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுறாரு. அவருக்கும் அதே நிலை தான். தேனி தொகுதியும் சரி, ராமநாதபுரம் தொகுதியிலும் இவர்கள் 2 பேரையும், டிடிவி தினகரனையும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஜெயிக்க விட்டுடக்கூடாது அப்படிங்கிற பெரிய கங்கணத்தோட, பெரிய முயற்சியோட பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துகிறாங்க. இவரோட வெற்றி வெற்றி கனியை பறிக்க விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு முயற்சிகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கிறதுல தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்த பிறகு கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு பரிச்சயமான என்னுடைய முகம் அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மக்களுக்கு என்னை நன்றாக தெரியுது. அதனால் எத்தனை ஓபிஎஸ்கள் இந்த இடத்துல வேட்பாளராக நிற்கப்பட்டாலும் ஒரிஜினல் ஓபிஎஸ் யாருன்னு மக்களுக்கு நன்றாகவே தெரியுது. அதனால் இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி மக்கள் என்ன அடையாளம் கண்டிருக்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு வெற்றி கனி ஈஸியாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. ராமநாதபுரம் தொகுதி முழுக்க நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறத நாங்கள் கண்கூடாவே பார்க்குறோம். ஐயா, உங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு, நிச்சயமாக உங்களை நாங்கள் ஜெயிக்க வைப்போம், நீங்கள் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறத நான் காது குளிர கேட்டிருக்கிறேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெருமிதத்தோடு சொல்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் இந்த எதிர்பார்ப்பை, மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா? நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றால் தேவையான அனைத்து வசதிகளையும், பின்தங்கியிருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் தொகுதியை மேம்பட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக என்னுடைய பணி முழுவதும் இந்த ராமநாதபுரம் மக்களுக்காகவே சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் பல மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்கிறாரு. எதன் அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னு ஒன்றும் புரியல. அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில் வின் பண்ணிட்டா ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. அதே போல் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. தேனி தொகுதிங்கிறது உங்களுடைய சொந்த தொகுதி, சொந்த மண், அந்த தொகுதியில் நீங்கள் நிற்காமல் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, அம்மா இருக்கிற பொழுது 1999 நாடாளுமன்ற உறுப்பினராக டிடிவி தினகரனை நிற்க வச்சாங்க. அதே போல் இந்த தேர்தலையும் எனக்கு அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்டதுனால நாங்கள் அதை சம்மதிச்சிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துக்கு தேனி பக்கம் டிடிவி தினகரன் வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் ரவீந்திரநாத் டிடிவி தினகரன்கிட்ட நேரடியாகவே, அண்ணன் நீங்களே இந்த தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு ரவீந்திரநாத்தே டிடிவி தினகரனுக்கு விருப்பத்தை தெரிவித்தார். ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம அம்மா இருக்கிற பொழுது 1999 நாடாளுமன்ற உறுப்பினராக அம்மா இந்த தொகுதியில் நிற்க வச்சாங்க. அதே போல் இந்த தொகுதி ஒரு ராசியான தொகுதி, இந்த தொகுதியில் நம்ம நின்னோம்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு
டிடிவி தினகரனுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது. அதை அறிந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சரிங்க நீங்களே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒரு நன்றி விசுவாசமாக நாங்கள் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. இருந்தாலும் ராமநாதபுரம் தொகுதியில ஓ பன்னீர்செல்வத்துக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இருக்கிறது என்று கருத்துகள் வருது, புள்ளி விவரங்களும் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியா இருந்தாலும் சரி, தேனி தொகுதியா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிற பல சதிவலைகளும் தீட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வைக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர் 2 பேரும் தேனி தொகுதியில் டிடிவி தினகரனும், ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றால் அதிமுகவில் உண்மையாக ஒரு மாற்றம் ஏற்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.